உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியே சிவபிரதீபா. நம்ம ஏற்கனவே திருவெண்பாவை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். முதல் 2 பாடல்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த பகுதிக்கு வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3வது பாடல் திருவெண்பாவையில். சரிங்களா? பாடலை பார்க்கலாம். அந்த பாடலில் ஃபஸ்ட்டு பாவை நோம்பியின் வழி பார்த்துட்டு அதன் பிறகாக நம்ம ஆன்மாவுக்காக சுவாமி என்ன சொன்னாருங்கிறதையும் சிந்தனை செஞ்சு பார்க்கலாம். இப்போ பாடலுக்கு போகலாம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லோமோ அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு இங்கே நிறைவு பண்ணியிருக்கார். முதல்ல பாவை நோன்பன் வழி பார்த்துடலாமா? முதல் பாட்டில் அந்த குழந்தை எழுந்திருக்கல. 2வது பாட்டில் இதுதான் உங்களுக்கு நேரமாக தான் விளையாடுற நேரமாக வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ணிட்டா, எழுந்து இருக்கக்கூடிய பெண்களோட அவளும் கலந்து அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு. சரிங்களா? இப்போ 3வது வீட்டு அடுத்த வீட்டு கதவை நம்ம தட்ட ஆரம்பிச்சாச்சு. அது பெண்கள் எல்லாம் வெளியில் நின்றுட்டு உள்ளே இருக்கிற பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க, முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போல அழகாக சிரிச்சிட்டு இருக்கிற பெண்ணே எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணுங்க. எப்போவுமே ஒருத்தரை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், இல்லை அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது எடுத்த வாக்கிலேயே அவங்கக்கிட்ட நெகட்டிவான இருக்கிற விஷயங்களை சொன்னோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அவங்களுக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்த முழுசாக அவங்க காதில் வாங்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. அதுவே அவங்கள ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு நல்ல விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லிட்டு, இது ரொம்ப நல்லா நீ பண்ணியிருக்கப்பா, இது ரொம்ப அழகாக நீ செஞ்சுருக்க, நீ போடுற ட்ரெஸ்ஸு கூட இருக்கட்டுமே, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் ஆஃபீஸ் வரும்போதும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று, நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் நல்லாயிருக்கு, நீங்கள் வரும்போது நாங்கள் எல்லோரும் பாசிட்டிவாக இருக்கும், நீங்கள் உள்ளே வரும்போதே நாங்கள் எல்லோரும் பாசிட்டிவாக இருக்கும், வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டுமே, நீ நல்லா சமைக்கிறப்பா, இந்த சாப்பாடு நீ செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு, இப்படி ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் அதை சொல்லிவிட்டு, ஆனால் இன்றைக்கி இதை தப்பு பண்ணிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு என்ன ஆகும், சொல்கிற விஷயங்கள் காதில் ஏறும். எப்போ பார்த்தாலும் குறைகளையே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கேட்குறவங்களுக்கு என்ன இருக்கும், சலிச்சு தான் போகுமே தவிர நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு மனசுக்கு போய் சேருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது போய் சேராது. அப்போ என்ன பண்ணலாம், சொல்லும் போது எப்படி பேசணும்னு மணிவாசக பெருமான் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறார். ஒரு குழந்தை அவள் எழுந்திருக்கல, அவள் தவறு, அவள் தூங்கிட்டு இருக்கா, வரேன்னு சொல்லியிருக்கா, ஆனால் வரல, அவள் பாட்டே தூங்கிட்டு இருக்கா. தூங்குற குழந்தைய எழுப்பணும், ஆனால் எப்படி பாசிட்டிவான ஒரு விஷயத்தோடு அவங்க அங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, முத்தன்ன வெண்ணகையாய் அழகான முத்து போல சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய வெள்ளை நிற பற்களை கொண்ட பெண்ணே அப்படின்னு அங்கே கூப்பிட்டுட்டு முன் வந்து எதிர் எழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பேச இப்படி ஸ்டார்ட் பண்ணால் சுவாமி இருக்கார்ல அப்படின்னு இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவர் என்னோட சுவாமி, ஆமாம் அவர் எனக்கான தெய்வம், எனக்கு வந்து என்னுடைய அத்தன், இங்கே அத்தன்ற பொருள் அப்படின்னா எனக்கு உரியவன், எனக்கு சொந்தமானவன்ங்கிற பொருளாக அங்கே அமையுது. சரிங்களா? அத்தன் அப்படின்னா எனக்கு உரிமை கொண்டவன், எனக்கு உரிமை கொண்டவன் அவன் அப்படின்ற பொருள் வருது. இங்கே ஆனந்தன், எனக்கு ஆனந்தத்தை தரக்கூடியவன், எனக்கு அமுதன், எனக்கு அமுதன்னா மரணமில்லாத பெருவாழ்க்கையை தரக்கூடியவன். அமுதமாக எப்போ சுவாமியை பற்றி பேசினாலும் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும், அது எனக்கு அமுதம் மாதிரி இருக்குது, வேறு எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு சாப்பாடு கூட வேணாப்பா, நான் சுவாமியை பற்றி பேசிகிட்டு இருந்தாலே எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாளாமா இந்த தூங்கிட்டு இருக்க உள்ளே இருக்கக்கூடிய பெண். இப்படி சுவாமி அப்படின்னு இப்படி வார்த்தை எடுக்கிறதுக்காட்டிலையும் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவா. இப்படி ஒரு வார்த்தை முன் வந்து எதிர் எழுந்து ஒரு வார்த்தை உங்ககிட்ட இப்படி சொல்ல முடியாது. சிவபெருமானோ சிவசிவானோ என்னுடைய சுவாமினோ இந்த கோயில் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையோ ஏதோ ஒன்று எடுத்துட்டா நாங்கள் என்ன பேச ஆரம்பிக்கிறோமோ அதை நிறைவு செய்யறதுக்குள்ளாக முன்னாடி வந்து சட 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 சடன்னு எல்லாத்தையும் நீ பேசிட்டு போவியே, இப்போ என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுவும் எப்படி பேசுவாலாம், தித்திக்க பேசுவாய். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒருத்தர் பேசுகிறத கேட்குறதுக்கு சந்தோஷம் வரணும் இல்லையா? ஒருத்தர் பேசுகிறது அவங்க பேசுனா நல்லாயிருக்கும்ப்பா, கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருந்தால் பரவாயில்ல. ஐயோ வந்துட்டாங்கப்பா, எப்படி இவங்க பேசுகிறத வேறு கேட்கணுமே அப்படின்ற சலிப்பு இல்லாமல் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சலிப்பு இல்லாமல் பேசக்கூடிய பெண்ணாமா இந்த பெண் குழந்தை. அதனால தான் தித்திக்க பேசுவாய். நாங்கள் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம், சொல்கிறதுக்காக வரோம், ஆனால் எங்களை சொல்லவே நீ விடுறதில்ல, அதுக்குள்ளே என்ன பண்ணுற, நீ பாடு கடன் பேசிட்டு போய் நிறைவு பண்ணுற. ஆனாலுமே நீ முந்திரி கொட்டை மாதிரி அங்கே பேசுகிறதான்
ஆனாலுமே நீ பேசுகிறது எப்படி இருக்குது, தித்திக்க பேசுவாய், கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கக்கூடாது. அதனால தான் நீ பேசும்போது யாருக்கும் இங்கே கோபம் வரதில்லை. அப்படிப்பட்ட பெண் தானே, நின்று அழகாக பேசக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடிய நீ என்னம்மா ஆச்சு, நேற்று வரேன்னு சொல்லிட்டு வந்த, இன்றைக்கி படுத்து தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய், வந்தொன்னு கடை திறவாய். நேற்று சொல்லிட்டு போனிய குழந்தை, இன்னொன்று எழுந்திருக்காம இல்லையே, எழுந்திருக்கலையே நீனு, கொஞ்சம் வந்து உன்னுடைய வாசல் கதவை திறப்பாயாக அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க உள்ளே இருக்கிற பெண் குழந்தைய பார்த்து கேட்குறாங்க. அடுத்தது உள்ளே இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறா, பத்துடையீர், உள்ளே இருக்கிற குழந்தை இப்போ எழுந்துட்டா, பத்துடையீர் ஈசன் பல அடியீர், பத்துடையீர் நீங்களார் பக்தி கொண்டவர்கள் தானே, நீங்களாரும் ரொம்ப அழகானவர்களாச்சே, அதாவது பக்தி, சுவாமி மேலே பக்தி கொண்டவர்கள் தானே நீங்கள் எல்லாரும். உள்ளே இருக்கிற பெண் குழந்தை எழுந்துட்டு முதல் வார்த்தை என்ன சொன்னால், நீங்கள் எல்லாரும் சுவாமி மேலே ரொம்ப பக்தி உடையவர்களாச்சே, ஈசன் பல அடியீர், ஈசனுக்கு நீங்களாம் பழமையான அடியவர்களாச்சே, நீங்களாம் பல அடியர்கள், ரொம்ப காலமாக இந்த பாவை நோன்பாக இருக்கட்டும், சிவபெருமான் மேலே இருக்கக்கூடிய அந்த பாவை நோன்பு மாத்திரம் இல்லை, மற்ற நோன்புகளாக இருக்கட்டும், மற்ற விரதங்களாக இருக்கட்டும், சுவாமி மேலே வைக்கக்கூடிய அந்த பாசமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் பழமையானவர்கள் தானே, நீங்கள் பழைய அடியவர்கள் தானே, பல அடியீர் பாங்குடையீர், பக்குவமாக பேசக்கூடியவர்களும் கூட. இந்த பொறுமை அப்படிங்கிறது ஒரு முன் அவசியமாக நமக்கு இருக்கு இல்லையா? சிவனடியார் அப்படிங்கும் போது சில பக்குவங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பக்குவத்தின் வழி நம்மளும் நடக்கணும். நானும் சிவபெருமானை தான் கும்புறேன், நானும் அடியவன்னு நான் சொல்லிக்கிறது பெருமை இல்லைங்க. அந்த சுவாமி என்னுடைய அடியவன் இவன்னு அவர் அங்கே பொருள்படுத்தணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். தீட்சை கொடுக்கும் போது நம்மளுடைய இன்ஷியல் அங்கே மாறும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லும் போதுமே என்ன சொல்கிறோம், என்னுடைய பேரே எடுத்துக்கோங்களேன், இப்போ பிரதீபான்னு சொல்கிறோம், சிவபிரதீபா அப்படின்றாங்க, பேர் அங்கே மாற்றப்படுது. எனக்கான இனிஷியல் என்னுடைய கணவரோட இனிஷியலோ இல்லை என்னோட தந்தையாரோட இனிஷியலோ எனக்கு கொடுக்கப்படுறது அல்ல. அங்கே அது மாற்றப்பட்டு என்னவாக மாற்றப்படுது, சிவ அப்படிங்கிற எழுத்தோட என்னுடைய பேர் அங்கே சேர்க்கப்படுது. அந்த சிவன்ற இனிஷியல், சிவங்கிறது இனிஷியல் தாங்க, சீன்றது சுவாமியையும் வேன்ற எழுத்து அம்பாலையும் அங்கே குறிக்குது. இப்போ யாருக்கு குழந்தையாக நம்ம மாற்றப்படுறோம், இதுதான் சமய தீட்சை. ஞாபகம் வச்சுக்கணும். சிவ பிரதீபா அப்படின்னாக்கா இவங்க 2 பேருக்குமான குழந்தையாக இருக்கக்கூடிய நான் அப்படின்றத அங்கே பொருளுங்க. அப்போ நான் யாருக்கு குழந்தையாக இருக்கேன், சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நான் குழந்தையாக இருக்கேன்னா அதுக்கு தகுதியுடையவர்களாக என்ன நான் மாற்றிக்கணுமே. சமய தீட்சை கொடுத்துட்றாங்க, குருவின் வழி நமக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அந்த சமய தீட்சை. அவங்கக்கிட்டேருந்து அதை வாங்கிடுறோம். அதை வாங்கினதுக்கப்புறம் அந்த பேருக்கு என்னோட பெற்றவங்களுக்கு நான் பெருமைக்குரிய பெண்ணாக நடந்துக்கணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னா வளர்த்துக்கிறது யார் கையில் இருக்குது, சுவாமி அங்கே எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறார், கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்குறார். ஆனால் சில அறியாமையினால் நான் என்ன பண்ணிடுறேன், அதெல்லாம் மறந்து போயிடுறேன். அந்த ஞானத்தின் வழி போகாமல் அறியாமையின் பக்கம் நாங்கள் போக ஆரம்பிக்கிறேன். அப்போது இங்கே எனக்கு சமய தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறமாக எந்த உணர்வு எனக்கு அங்கே வரணும் அப்படின்னா, நான் இங்கே பிறந்த இந்த உலகத்தில் பிறந்த இந்த பெற்றோர்களுக்கு அல்ல, அந்த சுவாமிக்கும் அம்பாளுக்குமான குழந்தையாக நான் மாற்றப்பட்டு விட்டேன். அவங்களுக்கு குழந்தையாக இருக்கும் போது அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராமல் என்னோடய வழியை சிறந்ததாக நான் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, பாங்குடையர் பக்குவமாக பொறுமையின் வழி சுவாமி எப்படி சொல்லியிருக்காரோ அந்த வழி நடக்கக்கூடியவர்கள் தானே நீங்கள் எல்லாரும். என்ன சொல்கிறாங்க திருப்பி பாருங்கள், பக்தி உடையீர் பத்துடையீர் ஈசன் பல அடியீர், நீங்கள் எல்லாரும் பழமையாக இருக்கக்கூடிய அடியவர்கள், பாங்குடையீர் நல்ல பாங்கை உடையவர்கள், அந்த பக்குவத்தை உடையவர்கள் நீங்கள் எல்லோரும். புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, புதிதாக வந்த அடிமைதானே நான். புத்தடியும்னா புதுமையாக புதிதாக இப்போ தான் அந்த குரூப்பில் நான் ஆட் ஆகியிருக்கேன், இப்போ தான் புதுசாக இந்த அடியவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வரப்போகிறேன், அப்போ தான் உள்ளே நான் வரேன். என்னுடைய புண்மையை என்னுடைய குறைகளை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, என்னோடய குறையை கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கக்கூடாதா. இப்போ நீங்கள் எல்லோரும் ரொம்ப பழையவங்க, அதனால் உங்களுக்கு எப்படி அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும், எப்படி அந்த நோன்பை எடுக்கணும், எந்த மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், இதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ தானே குழந்தை, இப்போ தான் எல்கேஜியில் காலை எடுத்து வைக்கிறேன். அப்போ சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும். நான் தூங்கிட்டு இருந்தது தவறு தான், என்னுடைய தவறை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா, உங்களோட விட்டுட்டு போயிடாதீங்க, உங்களோட கொஞ்சம் என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு அங்கங்கே பொருள்படுத்துகிறாங்க. இப்போ பாருங்கள், புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, என்னுடைய தவறுகளை பொறுத்து கொண்டு என்னையும் உங்ககிட்ட கூட்டிகிட்டு போங்க. பொல்லாதோ அப்படின்னா பொறுத்துக்க மாட்டிங்களா, பொறுத்துக்காமல் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, அதாவது பொறுத்து கொள்ளாது என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த பொண்ணாங்க கேட்குறா. எத்தோ நீ நண்புடைமை, இப்போது உள்ளே இருக்கிற பெண் சொல்லிட்டாலாம், வெளியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சங்கடமாகிடுச்சு. இவன் என்னோட தவறு தான், ஆனால் சின்ன பிள்ளை தானேப்பா அப்படின்னு உள்ளே இருக்கவங்க சொல்லவும்,
வெளியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு. அது அழகாக வேறு பொருள்படுத்தியிருக்காளா, நீங்கள்லாம் பழைய அடியவர்கள், நான் புதுசாக வந்தவ தான், உங்களுக்கெல்லாம் அந்த பக்குவம் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த பக்குவம் இல்லை, இதெல்லாம் அழகாக அந்த பொண்ணு பொருள்படுத்தினாலா. இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாயிடுச்சு. இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எத்தோ நீ அன்புடைமை எல்லோமும் அறியோமோ. அம்மா கவலைப்படாத, உன்னோட அன்பு எப்பேற்பட்டதுன்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நீ தூங்கிட்ட அப்படின்றத நாங்கள் யாரும் தவறாக எடுத்துக்கல அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. எத்தோ நீ அன்புடைமை எல்லோமும் அறியோமோ, உன்னுடைய அன்பு எப்பேற்பட்டது, நீ சிவபெருமான் மேலே எவ்வளோ அன்பு கொண்டிருக்கேன்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், கவலைப்படாத, உன்னை அப்படி விட்டுட்டுல நாங்கள் போயிட மாட்டோம் அப்படின்னு அடுத்தது சொல்கிறாங்க. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். சித்தம் அழகியார், இந்த உடல் ஆன்மா இல்லைங்க, இந்த சித்தம் முழுக்க என்னோடய சுவாமி மட்டுமே நிறைவாக இருக்கணுங்கிற அந்த பிரார்த்தனையை போய் அவங்ககிட்ட கேட்போம் வா. நீனும் இந்த அடியவர் கூட்டத்தில் ஒருவனாக மாற்றப்படுறதுக்கு உன்னுடைய சித்தம் நிறைவாக என்னவாக இருக்கணும், அந்த சுவாமி பற்றின சிந்தனைகள் இருக்கணும், அதையே போய் அவன்கிட்டயே அந்த சுவாமிகிட்டே அதை கேட்போம்னு சொல்லி சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை எப்போதும் பாடணும்னு சொல்லி அந்த சிவபெருமானை எல்லாமே வேண்டும்னு சொல்லி அவனே கேட்போம். இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய், இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த சிவபெருமானை போய் கேட்கலாம், நீயும் எங்கள் கூட வான்னு சொல்லி அந்த பெண்கள், வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள், உள்ளே தூங்கிட்டு இருந்த எழுந்துட்டா இல்லையா, அந்த குழந்தையும் சேர்த்து அந்த புதிதாக வந்த அந்த அடிமையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு அடுத்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம பாவை நோன்பின் வழி அந்த குழந்தைக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, அந்த குழந்தை என்ன பேசினா அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ மணிவாசக பெருமான் இந்த ஆன்மாவை நோக்கி என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன். இங்கே மணிவாசக பெருமான் அத்தன் அப்படின்ற பொருள் என்னவாக பொருள்படுத்துகிறார் அப்படின்னாக்கா, எனக்கு நன்மை செய்யும் பொருட்டு எண்ணத்தை கொண்டவனாக அவன் வரணும் அப்படின்னா அவனை நான் என்னன்னு கூப்பிடணும், அந்த சுவாமியை அத்தன்னு கூப்பிடணுமா அப்படின்னு இந்த ஆன்மாவுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்லணும், அந்த சுவாமி சிவபெருமானே என்னுடைய அத்தன் என்னுடைய அத்தன் என்னுடைய அத்தன் நீ திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அந்த முறைக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. இந்த மாமன் சீர் செய்கிறதுன்னு ஒரு முறை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முறை செய்கிறதுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. ஏன், அது எப்போவுமே விட்டு கொடுத்துடக்கூடாது, அப்படிப்பட்ட தாய்மாமனை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அது நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ எதுக்காக இருந்தாலும் அந்த சீர் அங்கேருந்து வரணும், மாமன் முறைக்காக வந்து செய்யணும், அத்தை முறைக்கு போய் செய்யணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகளை நம்ம பெரியவங்க நமக்கு வச்சுருக்காங்க. ஏன், இது செய்யணுங்கிற எண்ணத்தோடு வரக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான். அதே போல் இங்கே என்னுடைய அத்தன்னு நான் எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருக்கேனோ அங்கே சுவாமி எப்படி இருப்பாராம், எனக்கு நன்மை செய்வராக, என்னுடைய தவறுகளை பொறுத்து கொண்டு சரி பரவாயில்ல போ நம்ம குழந்தை தானே அப்படின்னு அங்கே எனக்கு நன்மை செய்யும் பொருட்டு எனக்காக இறங்கி வரக்கூடிய தெய்வமாக சிவபெருமான் அங்கே வருவார், உனக்கு வந்து அனுகிரகம் செய்வார். அப்போ நீ எப்படி கூப்பிடணும் அவரை, என்னுடைய அத்தன்னு திருப்ப திருப்ப சொல்லு, எனக்கு ஆனந்தம் உன்கிட்ட மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு பழகு. இதை எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கணும், எனக்குள்ளே நான் சொல்ல ஆரம்பித்தாதான் வெளியில் அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக வரும் இல்லையா. நான் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிறதுங்கிறது எப்போவுமே ஞாபகம் வராதே, நான் சொல்லும் போது திருப்ப சொல்லலாம், எல்லா நேரமும் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ஏன் மனசுக்குள்ளே நான் அத்தனை தடவை திருப்ப திருப்பி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய சுவாமி எனக்கு அத்தனாகவும் எனக்கு ஆனந்தனாகவும் எனக்கு ஆனந்தத்தை தரக்கூடியவன், எனக்கு ஆனந்தமே நீ மட்டும்தானே சுவாமி அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தால் அன்றி என்னுடைய வார்த்தைகளில் அது வராது. அப்போது ஆனந்தனாக இருக்கக்கூடியவன் அப்படின்றத மனசு முழுக்க அந்த பேரானந்தத்தை தரக்கூடியவன் அவன்தானே அப்படின்ற எண்ணத்தை எனக்குள்ளே நான் விதைக்கணும்னு அப்படின்னு அங்கே சொல்ல வரார். அடுத்தது அமுதத்தை கையில் வச்சிருக்க வந்தால் எனக்கு அமுதத்தை கொடுக்க முடியும் இல்லையா. மிருத்தம் அப்படி இருக்குங்களா, அமிர்தம் அப்படின்னா எனக்கு மரணமில்லாத ஒரு பெருவாழ்க்கையை தரக்கூடியவன் அப்படின்றது அங்கே பொருளாக இருக்கா. அப்போது அந்த மரணமில்லா பெருவாழ்வை எனக்கு தரக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அந்த சுவாமி, அவன்கிட்ட தான் அது இருக்கிறவன் தானே அதை கொடுக்க முடியும். அப்படியாப்பட்ட அவன் எனக்கு மரணமில்லாத பெருவாழ்க்கையை கண்டிப்பாக தருவான். அதனால் நீ என்ன பண்ணு, என்னுடைய அமுதன் என்னுடைய அத்தன் என்னுடைய ஆனந்தன்னு எப்போதும் நீ பேசிக்கொண்டே இரு. அதே போல் அடுத்த வார்த்தையும் சொல்கிறார், இதுக்கு முன்னாடி நீ அப்படி பேசிக்கிட்டு தான் இருந்த, அப்படி இருந்ததுனால தான் உனக்கு மனித பிறவி கொடுத்தாங்க. மனித பிறவி கொடுத்தோன்னே நீ என்ன பண்ணிட்ட, நீ அதையே மறந்து போயிட்ட. எதுக்காக இந்த பிறவி எடுத்தோங்கிற அந்த சிந்தனை உனக்கு மறந்து போச்சே, அதை ஞாபகப்படுத்திக்கோ, அதுக்காக தான் உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன்னு ஐயா நமக்கு இங்கே சொல்கிறார். வந்துன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர். பத்துடையீர்
இந்த சுவாமியை இந்த குணங்களாக இங்கே சொல்ல வராங்க. அதாவது 10 குணங்களை கொண்டவராக இருக்கணுமா ஒரு சிவனடியார். அந்த 10 குணங்கள் கொண்டவராக அவர் இருக்கும்போது அந்த இறைவனோடு கலக்கக்கூடிய அந்த ஒரு பாங்கு அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு பொருள்படுத்துகிறார். இந்த 10 விதமான குணங்கள் அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். சுவாமியோட தச அவதாரங்கள் இருக்குது இல்லையா? யாரோடது? பெருமாளோடது. பெருமாள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கோங்க. திருமால் 10 அவதாரங்கள் மட்டுமே எடுக்கவில்லை, அவர் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது 10, அந்த 10 தசாவதாரம் அப்படின்றத சொல்கிறோம். இது எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, நிறைய படங்கள் வந்திருக்கும் போது கூட டாப் 10 அப்படின்னு சொல்லி 10 படங்களை நமக்கு தேர்வு செய்கிறோம் இல்லையா? அப்போ மற்ற படங்கள் வரலைன்னு பொருள் அல்ல, வந்திருக்க படங்கள்லையே இந்த 10 சிறந்ததாக இருக்குன்றது தான் பொருள். சரிங்களா? அதே போல் தான் எத்தனையோ அவதாரங்கள் சுவாமி எடுத்திருக்கிறார். அந்த அவதாரத்தில் சிறந்ததுன்னு சொல்லி 10 விஷயங்களை நமக்கு தேர்வு பண்ணி கையில் கொடுக்குறாங்க. எதுக்காக? அவரை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே போல் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியவர்களுக்கும் அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியுங்க. எங்கே ஆரம்பிச்சிருக்கு? ஓர் அருவிலேருந்து ஆரம்பிச்சு, அதை நீர்வாள் மச்ச அவதாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? இப்படியே 9 அவதாரம், கல்கி அவதாரத்தை விட்டுருங்க, 9 வரைக்கும் வரக்கூடிய அந்த அவதாரங்கள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது இது எல்லாமே நமக்குள்ளேயும் இப்படி தான் நம்மளும் ஒவ்வொரு லெவலாக மேலே ஏறி 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 ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படிநிலையாக நம்ம மேலே ஏறி ஏறி வந்துகிட்டே இருக்கோம். இன்றைக்கி மனிதனாக பிறக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி நமக்கு கொடுத்துருக்கிறார் சுவாமி. அப்படின்னா இதை விட்டுறாத, இதை முழுமையாக, இது எல்லாமே எனக்கான குணங்களாக எத்தனை பிறவிகள் நான் எடுத்திருக்கேனோ அத்தனை பிறவியினுடைய குணங்களும் கண்டிப்பாக என்கிட்ட இருக்கும். அந்த சுவடு என்கிட்ட இல்லாமல் போகாது. எத்தனையோ பிறவிகளை தாண்டி வந்திருக்கேன். அத்தனை பிறவிகளும் எனக்கு இருந்த அந்த பதிவுகள் சிலதாவது கண்டிப்பாக என் கூட உடன் பிறந்ததாக இந்த ஆன்மாவோட கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்ல வரார். 10 உடையீர் ஈசன் பல அடியீர். ஆனாலும் இந்த ஆன்மாக்கு சில விஷயங்கள் பதிவுகளாக இருந்தால் கூட இது எப்போவுமே எப்படி இருக்குதா? சிவனை நோக்கி சிந்தனை பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய திருமேனி தானே நீனுன்னு அவர் அங்கே சொல்ல வரார். பாங்கு உடையர், அந்த பக்குவத்தை உடையவராக இருக்கக்கூடிய நீனு புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. நீ ஒவ்வொரு முறையும் சுவாமியை என்ன கேட்கணும்? நீ எவ்வளோ பெரிய அடியாரான மாதிரி இருக்கலாம், எத்தனையோ பிறவிகள் தோறுமே அந்த சுவாமியை நோக்கி நான் உனக்காக தானே இருக்கிறேன், எனக்கு இந்த மனித பிறவியை கொடுத்துரு அப்படின்னு நீ கேட்குறவனாக இருக்கலாம். அந்த சுவாமியை நோக்கி எனக்கு எல்லாமே நீ தான், எனக்கு எல்லாமே நீ தான் சொல்லக்கூடியவனாக இருக்கலாம். ஆனால் இந்த மனித பிறவி எடுக்கும்போது நீ என்ன சொல்லி பழகணும்? இப்போ தான் சுவாமியை நான் உன்னை பார்க்குறேன், என்னது நானும் புதிதாக வந்த அடிமை தானே, நான் மனித பிறவி எடுத்திருக்கேன், ஏதாவது சில தவறுகள் கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா நான் எடுத்திருக்கிறது மனித பிறவி. தவறுகள் செய்யக்கூடியவன் தான் மனிதன். ஆனால் அந்த தவறுகளை திருத்திக்கணுமே தவிர அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போகக்கூடாது. அந்த தவறுகள் மன்னிக்கப்படும் எப்போ? அதை நான் திருப்பி செய்யாமல் இருக்கும் பட்சத்தில். அதை தான் சொல்ல வராருங்க சுவாமி. நான் மனுஷன்தான்ப்பா, சில நேரங்களில் உன்னை நான் ஞாபகம் வச்சுருப்பேன், சில நேரம் உன்னை நான் மறந்து போயிடுவேன். ஏன்? நான் மனிதனாக இருக்கிறேன். அப்போது என்னுடைய சின்ன சின்ன தவறுகளை அங்கே பொறுத்து கொண்டு நீ என்னை மறந்து போயிட்டியேன்னு நீயே எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சுவாமிகிட்ட நீ சொல்லிடு. நான் இப்போ தான்ப்பா உங்ககிட்ட வரேன், ஒரு புதிதாக வரக்கூடிய அடிமையாக உங்ககிட்ட வரேன். சில தவறுகள் நான் செய்தால் அதை பொறுத்து கொண்டு நீயே என்ன ஆட்கொள்ள வேணும்ன்ற அந்த அனுகிரகத்தை அவங்ககிட்ட கேளு. நீ அதை ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் உன்னுடைய தவறுகள் அங்கே கண்டிப்பாக மன்னிக்கப்படும் அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரார். எத்தோ நீ நண்புடைமை எல்லோமும் அறியோமும் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. உன்னுடைய அன்பு என்னன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். உன்னுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு, அதனால தானே நீ மனித பிறவி எடுத்திருக்க. நீ அன்புடையவனாக இருந்ததுனால் மட்டுமே உனக்கு மனித பிறவின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாம் தெரியுது, எல்லாம் சரிதான். ஆனால் எப்படி இருக்கணும்? என்னுடைய சித்தத்தின் வழி அந்த சிவனுடைய சிந்தனை இருக்கணுமே. அந்த சிவ சிந்தனை அப்படின்றது என்னுடைய சித்தத்தில் இருக்கணும். அதை மறந்து போயிட்டியே. உன்னோட சித்தம் முழுக்க என்னவாக இருக்கணும்? நீ மற்ற எண்ணங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம 10 நிமிஷம் போய் பூஜை ரூமில் நிற்கிறதுக்குள்ளே 1000 விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடுது. அப்போ என்னோடய சித்தத்தின்குள்ளே என்னோடய சுவாமி இருக்காரா, மற்ற விஷயங்கள் இருக்கா? அப்போ இதை நான் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதையே சுவாமியை பார்த்து கேளுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறார். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனே. என்னோடய சிந்தனை முழுக்க சுவாமி, ஐயா சுவாமி உன்னுடைய சிந்தனை மாத்திரமே எனக்கு இருக்கணும் அப்படின்ற அனுகிரகத்தை நீயே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அதையும் நீயே அவனிடம் அதை கேளு. இது எல்லாம் வேணும். இப்போ நான் என்னெல்லாம் கேட்டேனோ இது எல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் நீயே எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா ஒரு தாய் உள்ளம் கொண்டு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எங்கே நிறைவு செய்கிறார் மணிவாசக பெருமான். எப்படி சுவாமியை நோக்கி நம்ம கேட்கணுங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார். இந்த இடத்துல நமக்கு சித்தம் அப்படின்ற ஒரு இடத்த பொருள்படுத்தும் போது
நம்மளுடைய மெய் உணர்வை ஞாபகப்படுத்துகிறார். இந்த மெய் அப்படின்றது, இந்த உடம்புங்கிறது உனக்கு சொந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஆன்ம பதிவு உன்னோட சித்தத்தில் தான் இருக்கும். அந்த சித்தத்தில் அந்த சிவ சிந்தனை உனக்கு இருக்கணுன்ற பதிவு பண்ணு. அப்படி பதிவு பண்ணுற எல்லா நேரமும் உனக்கு அந்த சிந்தனை இருக்காது. அதையும் அவன்கிட்டயே கேளு. என்னோட சித்தம் முழுக்க உன்னுடைய சிவ சிந்தனையே இருக்கணும்ப்பா, அந்த அனுகிரகத்தை நீயே எனக்கு பண்ணுன்னு அவரை கேட்டு அவரால் அனுகிரகம் பண்ணி வந்தால் ஒழிய அந்த சிவஞானம் இன்றைக்கி வரப்போகிறது இல்லை. ஆத்ம ஞானமே வரது கஷ்டம்னா இங்கேருந்து சிவஞானம் வரும் இல்லையா? அப்போ அந்த ஆத்ம ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக கண்டிப்பாக சுவாமி அங்கே வந்து அனுகிரகம் பண்ணுவார், கண்டிப்பாக செய்வார். அந்த கேளு முதல்ல கேட்டால் தானே கிடைக்கும். இந்த விஷயமே கேட்டால் தான் அது நமக்கு கிடைக்கும். தானாக வந்து சுவாமி செய்ய மாட்டார், நம்மளை வேடிக்கை தான் பார்ப்பார். நீ என்ன செய்யணுமோ செய்ய, நான் வேடிக்கை பார்க்குறேன்னு நின்றுட்டு வேடிக்கை தான் பார்ப்பார். கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை. சுவாமியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தருவார்னு ஆணித்தனமாக மணிவாசக பெருமான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். முதல்ல கேளு, நீ கேட்டு பாரு, கண்டிப்பாக உனக்கு எனக்கு கிடைச்ச அனுகிரகம் கண்டிப்பாக உனக்கும் உண்டு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக மணிவாசக பெருமான் சொல்லி புரிய வைக்கிறார். அதையே நாமும் கேட்போம். என்னுடைய சித்தம் முழுக்க ஐயா உன்னுடைய சிந்தனையே எப்போதும் எனக்கு நிறைவாக இருக்கணும். நான் பேசுகிறது நல்லதே பேசணும், நான் கேட்குறது நல்லதே பேசணும். என் மெய் உணர்வு என்னோடய சிந்தை முழுக்க ஐயா நீயே இருக்கணுன்ற அந்த வேண்டுதலோட இந்த பாடல் நம்ம இங்கே நிறைவு செய்வோம். கண்டிப்பாக அந்த அனுகிரகத்தை சுவாமியே நமக்கு அங்கே கண்டிப்பாக அருள்வார் அப்படின்னு சொல்லி இதை நிறைவு பண்ணுறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.